ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தோம், ஆனால் அது அவ்வளோக்கா லைக் கமெண்ட் ஒன்றுமே வரதில்லை. இப்போ செகண்ட் பார்ட்டு போட்டிருக்கேன். இதுக்குனாச்சும் லைக் கமெண்ட்டு போடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பக்கத்தில் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்து வந்து பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேலையாக நமக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி சோறு நம்ம குக் பண்ணிக்கலாம். மட்டன் தான் இருக்கா, சரி பரவாயில்ல, போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஃபியூலுக்காக 2-3 ஸ்லாப்பை செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஃபியூலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கோல் நமக்கு டார்ச் செய்ய தேவைப்படும். சரி, இப்போ போய் நம்ம ஸ்டோன் மைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு குக் ஆகட்டும். ஆட்டோ அங்கிட்டு இங்கிட்டு போகிறது தான் சகஜம். சரி வாங்க டக்குன்னு போய் பெட்டில் போய் படுத்துடலாம். ஒரு ஞாபகம் 2-3 சாமி வச்சுருக்காங்க, அடிச்சு போட்டுடலாம். ஆனால் 2-3 பேர் இருக்கும்போது செத்துட்டாங்க அவங்க. ஓகே, நமக்கு தேவையான காப்பர் ஸ்டோனும் நமக்கு கிடச்சிருச்சு.
இப்போ போய் நமக்கு தேவையானது வுட் மட்டும்தான். அதை போய் டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இங்கே இருக்க இந்த ஃபாரஸ்ட் அடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஃப்ரீ போன்ஸ். ஓகே கைஸ், நமக்கு தேவையான வுட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் வழி தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதெல்லாம் கட்டுறீங்க. இந்த இடத்த கொஞ்சம் டெரஃபார்மிங் கொஞ்சம் பண்ணிடலாம். இந்த இடத்துல டெரஃபார்ம் பண்ணி முடிச்ச இடத்த உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், என்ன ஏரியாவை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சாண்டு தேவை கிளாஸ் மேக் பண்ணதுக்கு. அதனால் போய் சாண்டை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி செஸ்ட்டில் இருக்க நம்ம இன்வென்ட்ரியில் இருக்க தேவையில்லாத ஐட்டம்லாம் வச்சுட்டு போயிடலாம். ஓகே, போகலாம். ஏரியாவை சுற்றி அவ்வளோக்கா சாண்ட் இருக்காது, தேடி போகலாம். இங்கே ஒரு சாண்ட் இருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வேறு இடத்துல போய் தோண்டுவோம். மேபி அங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த இடம் கொஞ்சம் நிறையா சாண்ட் இருக்கனால அதை தோண்டு முடிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ்,
ஓகே கைஸ், சுருமா கட்டிட்டு ஓகே கைஸ், கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன்.
அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து ரூஃபை போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாண்டட் ட்ரேடர் இருந்தான். அவனை 2 சாத்திட்டு அதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன பொருள் வச்சுருக்கான்னு பார்க்க அவன்கிட்ட போனேன். ஒன்றும் அவ்வளோக்கா நல்லா இல்லை. அதனால் அவன் வச்சுருந்து இல்லாமல் அடிச்சுட்டு அவனை பொழைச்சி போடாமல் விட பார்த்தேன். ஆனால் மனசு கேட்கல. அதனால் அவனை பிடிச்சி ஒரு 2 சாத்து வச்சுட்டேன். இப்போ போய் நம்ம ரூஃப் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கைஸ், ரூஃப் போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதான் கைஸ், பார்த்தா இப்படி தான் இருக்கும். மழை வேறு இப்படி பெய்யுது. டார்ச் வச்சுக்கோங்கல்ல, நான் உள்ளுக்குள்ளே மாப் ஸ்பான் ஆயிரும். பார்க்க இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து காப்பர் ஸ்டோன் வச்சு ஸ்டார்ட்ஸ் செஞ்சுக்கோங்க. மாடிக்கு போதான் நான் செய்கிற மாதிரி 1 2 3. அதுக்கு முன்னாடி ஃபர்னஸ் உடச்சிருவோம். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, மாதிரி ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். 1 2 3 3 பிளாக்கில் ஸ்டார்ஸ் நான் வைக்கிற மாதிரி வந்துங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சு, அதுக்கடுத்து பின்னால், அதுக்கடுத்து முன்னால், அதுக்கடுத்து பின்னால், முன்னால், அதுக்கடுத்து மொட்டை மாடி ஓப்பன் ஆகிற மணிக்கு ஒரு கதவு செஞ்சுக்கோங்க. ஒரு பிளாக் இந்த மாதிரி விட்டு இங்கே தான் இருக்குன்னு மொட்டை மாடி பார்த்துட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட்ஸ் போடுங்க. ஸ்டார்ட்ஸ் இந்த மாதிரி கீழே மேலே. அதுக்கடுத்து மொட்டை மாடி போக ஒரு கதவு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இருக்க பாக்ஸ் அடைச்சிடலாம். இங்கே தோண்டிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து இந்த இடம் பூரா நம்ம ஃபில் பண்ணணும் காப்பர் ஸ்டோனை வச்சு. இது வேறு தேவையில்லாமல் ஃபில் பண்ணிட்டு பார்க்குறேன். மழை வேறு அதெல்லாம் வந்து அதுக்கடுத்து போன வீடியோவில் நான் பேசுனது எனக்கே கேட்கல. அதனால தான் அது சரியாக வரல. அதுவும் தானே வீடியோ ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. அதான் அந்த வீடியோ சரியாக பேசி ஓரளவுக்கு பெருசாக போட்டிருக்கேன். அதனால் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதுக்கடுத்து மேலேயும் நம்ம டார்ச் வச்சுக்கலாம். டார்ச் செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்று தான் கிடக்குது. சரி, இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போயே பார்க்க ஓரளவுக்கு லுக்காக வந்துருச்சு. அதுக்கடுத்து கீழே செஞ்ச மணிக்கு மேலே அதே மாதிரி ஒரு ரூம் செய்யணும். 1 2 4 பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி தான் செய்யணும். நம்ம கீழே செஞ்ச ரூம் மணிக்கே தான் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், செஞ்சு முடிச்சிட்டேன். அதே மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி தான் வரணும். இதுதான் கைஸ். இதுக்கடுத்து இந்த கிளாஸ் வச்சாலே போதும், வீடு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து ஃப்ளோரிங் போடணும். அவ்வளோதான்.
வீட்டுக்கு ஒரு டோரை செட் பண்ணுவோம். ஆமாம், டோர் இல்லாமல் கன்றாவே இருக்குது. டோருக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்க கொஞ்சம் கன்றாவே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு டோர் செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 3 கொடுக்குறேன்னு தெரியல. டோரை இப்படி வைக்கக்கூடாது. டோரை உள்ளுக்குள்ளே போய் தான் வைக்கணும். நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சா தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக அதுக்கடுத்து கிளாஸ் அப்படி இந்த ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி டோரை சுற்றி அதுக்கடுத்து இந்த மேலே பூரா கிளாஸை வச்சு தான் கவர் பண்ணணும். இப்போயே ஓரளவுக்கு வீடு வந்திருக்கு. அதுக்கடுத்து இங்கே பூரா கிளாஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டின 2 ரூமுக்கு. அடுத்து கிளாஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே கைஸ், கிளாஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறது இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குது பார்க்கவே. அதுக்கடுத்து 2 பூ நட்டி வச்சுருக்கேன் சும்மா இருக்கிறத. வாங்க இந்த உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஃபர்னஸ்க்காக செக்ஷன் வச்சுருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைனை போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பெட்ரூமு. இப்போதைக்கு கிராஃப்டிங் டேபிள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து வாங்க மொட்டை மாடிக்கு போவோம். மொட்டை மாடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போவோம். கைஸ், இது சும்மா காலியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதான் நம்ம செஸ்ட் ரூமு. இதில் நமக்கு அந்த பிளாக்ஸ்லாம் வைக்கணும். இதில் வுட்டு, இதில் ஓர்ஸ், இதில் ஃபுட்டு, இதென்ன டூல்ஸ் பாக்ஸ். இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடை கட்டியிருக்குங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு 10க்கு எத்தனை கொடுக்குறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். 10க்கு எத்தனை கொடுப்பீங்க? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வேணுன்னா டக்குன்னு போட்டுறேன். பாய்.